வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சிக்கு கட் ஆஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயின்ஸு அந்த ஃபைனல் கட் ஆஃப் ஓகே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் தெரியல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஃபைனலி ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே அஃபிஷியல் டேட்டாங்க, சரியா? அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே நான் தூக்கி போட்டேன். எதுவுமே அசம்ஷன் எதுவுமே கிடையாது, சரியா? இந்த பேஜுக்கு நான் கடைசியாக வரேன். இதில் நான் 3த்தையும் காமிச்சிருக்கேன், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் ஃபைனல். இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஜ்லேருந்து போகலாம், சரியா? இது மேலே இருக்கிறது வந்து ப்ரிலிம்ஸ், கீழே இருக்கிறது வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ. இது ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும், 300 மார்க்கு 200 கொஸ்டின், சரியா? இது வந்து மெயின்ஸ் உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் 750 850 ப்ளஸ், ஏன்னா இன்டர்வியூ வந்து +100 இல்லையா, அதனால், சரியா? இப்போ மேலே ப்ரிலிம்ஸ் பார்த்துடலாம். முன்னாடி நான் வைரேட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, வேகன்சியும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வேகன்சி கொஞ்சம் கம்மி தான், பட் அவங்க அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலட்டில் இருக்கிறது எல்லாம் மார்க்கு, சரியா? இந்த பிளாக்ல கியூன்னு போட்டிருக்கேன் இல்லையா, 136 கொஸ்டின் அது, சரியாங்க? புரிஞ்சா? ஸோ ஜென்ரலில் 136 கொஸ்டின்ஸ் இருந்தாலே யூ ஆர் அலவுட் ஃபார் மெயின்ஸ், சரியா? இதுதான் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்கள், சரியா? நீங்கள் என்ன எதுவோ அப்படி உங்களுக்கு எப்படி வேணும், எது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கீழே மெயின்ஸு, சரியா? மெயின்ஸுக்கு இந்த இது வேணால் இந்த பேஜுக்கு போயிடலாம். இதான் இந்த பேஜில் நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன், சரியா? போன வருஷம் வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் கொஸ்டின், சரியா? அப்படியே மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ. இது நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது இந்த 136 எடுத்தவரே தான் இந்த 146 எடுத்திருக்காரு, 514 எடுத்திருக்காருங்கிறது இல்லைங்க, சரியா? 3 பேருமே வெவ்வேறு இருக்கலாம், சில நேரங்களில் ஒன்றா இருக்கும், பட் வந்து 99% அப்படி இருக்காது, சரியா? 136 மார்க் கொஸ்டின் கரெக்டாக எழுதினவரும் 446 மார்க் மெயின்ஸில் எடுத்தவரும் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ கடைசியாக வேலை வாங்கினவரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, சரியா? அப்படியே ஷஃபிள் ஆகி தான் இருக்கும், சரியா? இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, அது கிடையாது, சரியா? இந்த ஒரே ஆளோட மார்க் கிடையாது 3மே, சரி? அது கோத்ரூ பண்ணுங்க. ஸோ போன வாட்டி 750க்கு வந்து எவ்வளோ ஜென்ரல் 446.25 எடுத்தவர் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, சரியா? அதே மாதிரி 850க்கு 514, சரியா? இன்டர்வியூ பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் போங்க, சரியாங்க? சரி, இப்போ இது நீங்கள் வந்து இதே இதுதான் இந்த வருஷமும் வரும்னா அது வந்து சந்தேகம்தான். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், தேர் வாஸ் எ லாங் கேப் இருந்துச்சு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் லெவலில் நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் மாதிரி தான் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதமே நடக்க வேண்டிய ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. அப்போயே வந்து நல்லா படிச்சிருக்கவங்க வந்து படிச்சுட்டாங்க. இப்போ இந்த டைமை அவங்க நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆக தான் நிறைய சான்ஸ் இருக்குது, சரியா? நான் சொல்கிறது புரியுதாங்க? ஸோ இந்த கட் ஆஃப்க்கு மேலே தான் போகும், இதுவும் இது கீழேயும் வர கம்மியான சான்ஸ் தான் இருக்குது, சரி? ஏன்னா உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மார்ச்சு ஒரு 2 வாரத்துக்கு எக்ஸாமுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த கொரோனா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ எல்லாமே முடிச்சிட்டாங்க சிலபஸை, சரியா? இப்போ அவங்களுக்கு வந்து தே நீட் டு ரிவைஸ் ப்ளஸ் தே ஷுட் ஆட் கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் அடிஷ்னலாக அவங்க
நடந்ததில்ல. ஸோ இதில் வந்து மார்க்கு ரொம்ப ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி நான் ஹைலைட் பண்ணி வந்து ஷுவராக இன்க்ரீஸ் ஆகும். நோட்டிஃபிகேஷனில் இருந்த வேக்கன்சியில் ஷுவராக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து அவங்க தே வில் ஆட் தட் வேக்கன்சி. அடுத்த வருஷம் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் அவங்க தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க வேக்கன்சி. ஸோ போன வருஷம் இருந்த 181 அதே ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியாங்க? சரி, இப்போ நம்ம வந்து அதான் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது இந்த விஷயத்த, அதுவும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இதான், அந்த கொஸ்டின் பேப்பர்னாலே டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் இருக்கும். அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினுக்கு என்னன்னு சொல்லி கூட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சிலபஸ் அனலைஸ் பண்ணி நோன் சோர்சஸ்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் நோன் சோர்ஸ்னால் என்ன, 6ஆவதுலேருந்து 12வது புக்கத்தில் சில லெசன்ஸ்லாம் அதுலேருந்து கொஸ்டின் வரலை, அப்படி இல்லைன்னா அதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஃபிகல்ட் லெவலில் ஃபாலோ ஆகிடும். சரியா? இந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு சிலபஸை கையில் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் புக்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பெக்டிவ் லெசன்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே இனஃப், யூ கேன் கிராக் திஸ் எக்ஸாம் ஈஸிலி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 136 எடுத்தாலே என்னது, யூ கேன் ஈஸிலி கெட் ப்ரிலிம்ஸ் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் நான் சொன்னேன், ஒரு ஒரு ஜென்ரல் குரூப் 1ல் போன வருஷம் வரைக்கும் எப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் வரும், அதை விட்டுறணும். அதை நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இந்த 150 கொஸ்டின் மேலே தான் நம்ம குறி இருக்கணும். போன வருஷம் நான் நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. சரியா? இந்த 150 கொஸ்டினில் நீங்கள் குறி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம இங்கே பாருங்கள் 136 எடுத்து இது ஒரு 14 கொஸ்டின் போனாலும் யூ கேன் யூஸ்லி கெட் இன் டு மெயின்ஸ். சரியா? புரியுதாங்க? இதுதான் எல்லா விஷயத்துக்கும் வரப்போகிற குரூப் 4நாலும் சரி தான், குரூப் 2நாலும் சரி தான், ரயில்வேனாலும் சரி தான், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள்னாலும் சரி தான், ஸ்ட்ராட்டஜி இது தான். சரியா? டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை மறந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்க சோர்ஸ் மெட்டீரியல் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் ஈஸிலி கிராக் எனி எக்ஸாம். சரியா? அது கட் ஆஃப் கிட்டாப்லாம் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு வச்சுருந்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் கிளியர் த எக்ஸாம். சரியாங்க? ஸோ இந்த வாட்டி போன வாட்டி இருந்த ஃபார்முலா இதுதான். 50 கொஸ்டின் மென்டல் பிட்லேருந்து வரும், 150 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுலேருந்து வரும். சரி, போன வாட்டி என்னென்னா இந்த 50ல் 5 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், அதை விட்டுறணும். 45 கொஸ்டின் ஈஸியாக போட்டு வரலாம் நீங்கள், 5 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். இதை 150ல் ஒரு 90 கொஸ்டின் அடித்தா போதும். அதுக்கு சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். 90 + 40 135. ஓகே, இனிமேல் +5 -5 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீ அது தன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் மார்க்கிங்கில் அதனால். சரியாங்க? சரி, இப்போ இந்த வாட்டி என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க ரிலீஸ் பண்ண குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்த்தா என்ன தெரியுது, யூனிட் 8, யூனிட் 9 மென்டல் எபிலிட்டிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, அரவுண்ட் 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு, 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது எப்படி வேணாலும் மாறலாங்க. சரியா? அவங்க யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் கொஸ்டின் கூட குறைக்கலாம். சரியா? ஏன்னா அந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு மட்டும் நம்ம பண்ணுறதும் ரிஸ்க் தான். சரியா? அதனால் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இப்போ நிறைய டைம் இருக்குது. ஸோ அடுத்து வரப்போகிற குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடலாம், அந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். சரியா? அதனால தான் நம்ம எல்லார்ட்டையும் சொல்கிறது, நீங்கள் ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? உடனே இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறது, யூனிட் 8 யூனிட் 9 தான் எல்லாம் கேட்குறாங்க. யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸு, யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸு. சார் எக்கனாமி முடிச்சிட்டிங்களா? இல்லை. சயின்ஸ் படிச்சிட்டிங்களா? இல்லை. இங்கேயே தான் அவங்க குறி இருக்குது, ஏன்னு தெரியல. அது அப்படி தான் நடக்குது. பட் நீங்கள் சிலபஸை நான் சீரியல் நம்பர் 1லேருந்து சீரியல் நம்பர் 10 வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி தாங்க ஆகணும்.
வேறு வழியே இல்லை. எல்லாரும் அதுவும் இந்த சயின்ஸ் அண்ட் எக்கனாமியை நிறைய பேர் விட்டுருவாங்க. என்னன்னே தெரியாது. சயின்ஸ் அண்ட் எக்கனாமி அது மண்ணு இப்போ நமக்கு தெரியாத சயின்ஸா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்கங்க, சரியா? என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு சயின்ஸில் ஒரு 40 கொஸ்டின் கூட கேட்டுடலாம் அவங்க. அதனால் வந்து பார்த்துக்கங்க, சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து டச்லேயே வச்சுக்கோங்க. நான் இருந்தாலும் சொல்லியிருக்கேன், டிசம்பர் 2nd and 3rd வீக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒதுக்கிங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு யூனிட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், சயின்ஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, மென்டல் எபிலிட்டியும் நான் டிசம்பர் 1st வீக் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். யூ கேன் யூஸிலி கிராக் திஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம். ஏன் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் வைக்கிறோன்னா, இதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த வரப்போகிற குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட போகிற இன்ஜினியர்ஸ்க்கு ஏதோ சம் சர்வீஸ்லாம் இருக்குது, சபார்டினேட் சர்வீஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரியா? சொல்கிறத கேளுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் சிலபஸையாவது முடிங்க, சரியா? எதையும் விட்டுறாதீங்க. எனிவே வி வில் கவர் வித் கிளாஸஸ். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஷார்ட்லி, சரியா? ஏன்னா அடுத்த வேவ் வேறு வருதுன்றாங்க, அதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ நவம்பர் தொட்டு தீபாவளியை தாண்டோம். சரியாங்க, இதை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும், சரியா? இதே கட் ஆஃப் வந்தாலும் நல்லது தான். பட் இந்த கட் ஆஃபை பார்த்துட்டு ஜாலியாகிடாதீங்க. 136 அடித்தா போதுங்க. யூனிட் 8, யூனிட் 9 மென்டல் எபிலிட்டி மட்டும் பார்த்துட்டா எப்படியும் ஒரு, நான் சொன்ன ஃபார்முலா படி என்னது 100 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டின் போனாலும் 85 அடிச்சிடலாம். மீதி இருக்க அந்த 100 கொஸ்டினில் எவ்வளோ, ஒரு 45 அடித்தாலும் 10, 1, 9, 10, 130 வந்துடும். உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஷூராக ஷூட்டப் ஆகும். சிலபஸை சில டாப்பிக்கும் முடிங்க, சரியா? அதுக்கப்புறம் தன்னால் உங்களுக்கு கிடைக்கும். கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, தன்னால் நீங்கள் கட் ஆஃப் அது தாண்டிடலாம், சரியா? எதையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதுவும் சயின்ஸ் அண்ட் எக்கனாமியை விட்டுறாதீங்க, சரியாங்க? இதே மாதிரி நம்ம குரூப் 4க்கும் கேட்டிருக்கோம். ஐ வில் அப்லோட் ஷார்ட்லி, சரியா? குரூப் 4 கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அது கவுன்சிலிங் யார் அட்டன் பண்ணாங்க என்னன்றதுலாம் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பார்ப்போம், சரியா? We will meet in next class.